ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தரமான ஒரு வீடியோ. என்னென்னா நேற்று பார்த்தீங்கன்னா நைட் வந்துட்டு நம்ம சரவண விக்ரம், இந்த விக்ரமை பார்த்தீங்கன்னா முன்னாடி கலாச்சதை விட இப்போ பயங்கரமாக வந்து வச்சு செய்கிறாங்க. இதில் என்ன ஒரு கொடுமைனா, உள்ளே வந்து அவங்களுடைய அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே படிப்படியாக மண்டையில் ஏறுற மாதிரி உரைக்கிற மாதிரி சொல்லியும், அவங்க தங்கச்சி வந்து இந்த மாதிரி நான் பேசுனதுக்கு அப்புறமா மாயா கிட்ட போய் சாரி கேட்டு ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ்வளோதான் சொல்லியும், உயிருக்கு உயிரான தங்கச்சி சொல்லியும் இங்கே வந்துட்டு மாயாக்கு காலை கழுவி விட்டு அந்த தண்ணியை குடிக்கிற அளவுக்கு வந்து கேவலமான விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காப்புல. நான் வந்து உள்ளே வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கணும், ஐ எம் சாரின்றப்பல மாயாக்கே ஷாக் ஆகுது. ஏன்னா மாயாவோட மைண்டுக்குள்ளே வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் மேலே திணிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது நம்மளுக்கு தெரியுது. அதை வந்து அவங்க அம்மா அப்பா சொல்லி புரிய வச்சாங்கன்னு பார்த்தா அவங்க அம்மா அப்பாவுக்கு 3 நாமத்தை போட்டு இங்கே வந்துட்டு மாயா பின்னாடி சுற்றிட்டு இருக்காப்புல, இந்த மாதிரி லோலோன்னு அலைஞ்சிட்டு இருக்காப்புல. இதில் வேறு வந்துட்டு அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்து விக்ரமோட அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு நான் விஷ்ணுவை பார்க்கணும், விஷ்ணு வந்து எப்படி என் பையனை வந்து அப்படி சொல்லலாம், அப்புறம் கூல் சுரேஷ் நான் பார்க்கணும் தான் வந்தேன், எப்படி என் பையனை செட் ப்ராப்பர்ட்டி சொல்லலாம் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க இல்லையா. அதுக்கு வந்துட்டு நம்ம கூல் சுரேஷ் இங்கே வந்துட்டு பயங்கரமாக அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறாரு. இதில் பார்க்க போனால் விக்ரமோட பெற்றதுக்கு விக்ரமோட அம்மா அப்பா அசிங்கப்படுற அளவுக்கு வந்து வச்சு செய்கிறார். கேட்கும்போது நம்மளுக்கு கடுப்பாகவும் இருக்குது. பட் வேறு வழி கிடையாது. இந்த மாதிரி தான் எல்லாருமே பேசுவாங்க. இவரை பெற்றதுக்கு அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படி மாதிரி தான் தோணுச்சு. என்னென்னா முதல்ல வந்து விஷ்ணு வந்து பேசுகிறார், நம்மளை வந்துட்டு கலாய்க்கிறோன்னு சொல்கிறாங்களே, இப்போ அவன் வந்ததுலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த மாயா பின்னாடியே மாயா மேன் சுற்றிட்டு இருக்கான், அப்புறம் மற்றவங்களாம் கலாய்க்காமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம கூல் சுரேஷ் டப்புன்னு இருந்துச்சு கேமரா முன்னாடி வந்துட்டு, விக்ரமோட அம்மா அப்பாவுக்கு வணக்கம், நீங்கள் வந்துட்டு நீங்களும் எனக்கு வந்து ஒரு தாய் தந்தை மாதிரி தான், அது வந்து மாற்றுக்கருத்து கிடையாது. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏதோ ஒரு இது மாதிரி வந்து உள்ளே வந்து நீங்கள் என்னையும் விஷ்ணுவையும் வந்து மிரட்டிட்டு போயிருக்கீங்க. நாங்கள் வந்து அதை பண்ணிவிட்டு உங்கள் பையனை இதை பண்ணிட்டோன்னு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்கள், அவனுக்கு எதாவது சாப்பாடு போடாமல் விட்டுட்டோமா சொல்லுங்கள். ஏதோ அதே மாதிரி என்னோடய ரத்தத்தை கொடுத்து நான் சாப்பாடு போட்டிருக்கேங்க அவனுக்கு. ஆமாம், அது இப்போவும் பாருங்கள் உங்கள் பையனை என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தா மாயா கூட அக்ஷயா கூட வந்துட்டு உட்காந்து காசி பண்ணிகிட்டு இருக்காப்புல நம்ம விக்ரம். அவரோட பேச்சுக்கள் நேற்று ஃபுல்லாக கேவலத்துலேயும் கேவலமாக இருந்துச்சு. ஒருத்தரெலாம் வந்து கலாச்சி தள்ளியிருந்தார். என்னென்னா அர்ச்சனா வந்துட்டு கைத்தட்டல் விஷயங்கள் போலின்னு சொல்லிட்டாப்புல. உடனே வந்துட்டு இங்கே ஒருத்தர் அங்கே இருந்தவர், இந்த ஆடியன்ஸாக இருந்தவர் ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தால் அதை வந்து நான் நேற்றே போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை போய் பாருங்கள். விக்ரமை வந்துட்டு நாயின்னு சொல்லி கலாச்சிருக்காரு. என்னத்தை சொல்லுவீங்க? இதெல்லாம் அவங்க அம்மா அப்பா பார்க்கும்போது எவ்வளோ வருத்தமாக இருக்கும். என்னத்தை சொல்கிறது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இப்பவும் பாருங்கள், நீங்கள் வந்து என்னமோ நாங்கள் வந்து கலாய்க்கிறோம் சொல்கிறீங்க, இப்பவும் பாருங்கள் உங்கள் பையன் என்ன பண்ணிட்டுருக்கான்னு. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருக்கானா, அதாவது அந்த கிச்சனுக்குள்ளேயாவது போயிருக்கானா, கிச்சன் வெளியே தட்டை நிட்டுறான், முட்டை தோசை போடுங்க, இதை போடுங்க, அதை போடுங்கன்னு. இவெல்லாம் என்னத்தை சொல்கிறது. நான் இதை வந்து உங்களுக்கு காமெடி பண்ணுற மாதிரிலாம் நினைக்காதீங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், இங்கே வந்தால் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு போகலாம். இவன் இந்த மாதிரி வந்துட்டு மாயா பின்னர் சுற்றிட்டு இருந்தால் என்னத்தை கற்றுக்கிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சு விட்டார். ரொம்ப மனசும் கஷ்டமாக இருந்துச்சு. பட் இந்த மாதிரி ஒரு சில பேர் பேச ஆரம்பிப்பாங்க, ஒரு சில பேர் மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க, ஆமாம் இவரை திருந்தாத ஜென்மன் விட்டு போயிடுவாங்க மனசுக்குள்ளேயே. பட் ஒரு சில பேர் இந்த மாதிரி வந்து பங்கமாக கலாய்ப்பாங்க. அதாவது ஒரு சில குழந்தைங்களை பெற்றுட்டு பேரண்ட்ஸ் வந்து அசிங்கப்படுவாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயங்கள் தான் இங்கே நடக்குது. கொடுமையாக இருக்குது. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி கூல் சுரேஷ் அவங்க அம்மா அப்பாவுக்கு டைரெக்டாக பேசுகிற விஷயங்கள் எப்படி இருந்துச்சு? விக்ரம் வந்து இன்னும் திருந்தாமல் இன்னும் வந்து மாயா பின்னாடி சுற்றிட்டு இருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.